media is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வது எப்படி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊத்தி இருக்கோம், சட்டி காஞ்சிட்டு இருக்கு. இப்போ பாருங்க ஊத்தி இருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயணும். கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டி வச்ச மாவு வந்து நம்ம எடுத்து ஊற்றணும். இப்போ நல்லா காயணும் கல், அப்பதான் வந்து தோசை நல்லா எந்திரிக்கும். இப்போ பாருங்க எல்லாம் காஞ்சிருக்கோம், தோசைகள் எல்லாம் காஞ்சிருக்கு, எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிருக்கோம், பார்த்துக்கோங்க. பாருங்க மாவு ஊற்றுறோம். பாருங்க மாவு எடுத்து ஊற்றி இருக்கோம். இப்போ அது ஒரு நல்லா தேய்ச்சி விட்டுருக்கோம். இங்கே பாருங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த பக்கம் கேரட் இருக்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த பக்கம் கேரட் அரிஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை தூவி விடுறோம். தூவி விட்டுங்களா, எல்லாம் தூவிடுறோம். அது கொஞ்சம் கேரட் கொஞ்சம் தூவிடுறோம். அதுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம், இல்லை சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேவிட்டோம், கேரட் மாதிரி ஊற்றிருக்கோம். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம், நல்லா வேகத்துக்கோசரம். எல்லாம் வேவிட்டோம். இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதை வந்து திருப்பி போடணும் கொஞ்சம் நல்லா வேற அளவுக்கு. நல்லா வேகணும். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். இதில் வேகத்துக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்க 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போடணும், நல்லா வெந்துச்சுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு. எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம், இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம், நல்லா இருக்கும். சுவையான ஆனியன் தோசை இப்போ ரெடியாக இருக்கும். நாங்கள் வாரத்தில் 2-3 நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம்.
செஞ்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.